Hello everyone, வணக்கம். Welcome to my channel. இந்த வீடியோவில் ரியல் அனாலிசிஸ்ன்ற பேப்பரில் இருக்கிற பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷனில் ஸ்பெசிஃபிக்காக செட்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் ரியல் அனாலிசிஸ்? ரியல் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்றதை முதல்ல பார்க்கலாம். ரியல் அனாலிசிஸ் அப்படின்றது ஒரு பிரான்ச் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் தான். அதில் ஸ்பெசிஃபிக்காக ரியல் நம்பர்ஸை பற்றி மட்டும் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக நம்ம படித்தோம்னா அதுதான் ரியல் அனாலிசிஸ் அப்படின்ற ஒரு ஸ்டடி. பொதுவாகவே மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற எல்லா கான்செப்ட்ஸுமே நம்ம செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி தான் ரெப்ரசன்ட் பண்ணி நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம். இங்கே அதனால் நான் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸில் ஸ்பெசிஃபிக்காக செட்ஸை பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம். செட்ஸோட டெஃபினேஷன் என்னன்றது பார்க்கலாம். செட்ஸ் அப்படின்றது ஒரு நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பை தான் நம்ம செட்ஸுன்னு சொல்லுவோம். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பாக இருக்கிறதுனால அது ஒரு பர்சன் கலெக்ட் பண்ணுறதுக்கும் இன்னொரு பர்சன் கலெக்ட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. ஏன்னா நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்கள் அப்படின்னும் போது அந்த எலமெண்ட்ஸ் எதுவும் ரிப்பீட் ஆகாது. அதனால் ஒரே மாதிரி கலெக்ஷன் தான் இருக்கும். அப்புறம் அந்த செட்டை நம்ம கேபிட்டல் லெட்டரில் தான் யூஸ் பண்ணுவோம். கேபிட்டல் ஆல்ஃபாபெட்ஸை யூஸ் பண்ணி தான் அந்த செட்டை டினோட் பண்ணுவோம். அதில் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி கலெக்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் தான் அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுவோம். அந்த செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது நம்ம கேபிட்டல் லெட்டரை யூஸ் பண்ணி டினோட் பண்ணுவோம். அந்த செட்டை எப்படி கலெக்ட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் நடுவில் கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் நம்ம எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுவோம். இப்போ கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் கலெக்ட் பண்ணுற எலமெண்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏன் ரிப்பீட் ஆகக்கூடாது அப்படின்னாக்க, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களாக நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அது யூனிக்காக தான் இருக்கும். ஒரு எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. இப்போ அந்த எலமெண்ட்ஸு நம்மளுக்கு எந்த ஆர்டரில் வேணாலும் வரலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக வரலாம். ஒரே ஆர்டரில் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ அந்த செட்டை நம்ம கேபிட்டல் லெட்டரில் டினோட் பண்ணுவோம். அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோன்னு பார்த்தா, கர்லி பிரேசஸ்க்கு நடுவில் நம்ம கலெக்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸை கொடுப்போம். அந்த எலமெண்ட்ஸ் எதுவுமே நம்மளுக்கு ரிப்பீட் ஆகக்கூடாது. ஏன்னா வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்கிறதுனால. அப்புறம் அந்த எலமெண்ட்ஸை எந்த ஆர்டரில் வேணாலும் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் அதில் உள்ளே இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் நம்ம டினோட் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஸ்மால் ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸ்மால் லெட்டர் இன் கேஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். அதாவது செட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் ஆஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் எலமெண்ட்ஸ். நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. அண்ட் இட் டஸ் நாட் சேஞ்ச் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஒரு ஆள்கிட்டேருந்து இன்னொரு ஆள் கலெக்ட் பண்ணுறதுக்கும் ரெண்டுத்துக்கும் எந்த சேஞ்சும் இருக்காது. ஏன்னா நன்கு வரையறுக்கப்பட்ட அப்படின்னும் போது யூனிக், அந்த கலெக்ஷன் இஸ் யூனிக். அதனால் இட் டஸ் நாட் சேஞ்ச் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். எ செட் இஸ் ரெப்ரசன்டட் பை எ கேபிட்டல் லெட்டர். கேபிட்டல் ஆல்ஃபபெட்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவோம், டினோட் பண்ணுவோம். த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த ஃபைனைட் செட் இஸ் நோன் அஸ் அ கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட். இப்போ இந்த செட்டுக்குள்ளே கலெக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா அந்த நம்பர் தான் நம்மளுக்கு கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட், அதாவது சைஸ் ஆஃப் எ செட்டுன்னு சொல்லுவோம். The sets are represented in curly braces, அந்த ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ் கொடுத்துருக்கேன். Note that in the representation of sets, the elements of a set are not repeated. ஏன் ரிப்பீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்? வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸாக கலெக்ட் பண்ணியிருக்கிறதுனால the elements of a set are not repeated. Also, the elements may be listed in any manner. எந்த ஆர்டரில் வேணாலும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். All the set elements are represented in small letter. செட்டை நம்ம கேபிட்டல் லெட்டரில் கொடுப்போம். அதில் உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரில் கொடுப்போம் இன் கேஸ் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபர்ஸ்ட் செட்டு 2, 3, 4ன்றது ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸுக்கு நடுவில் இருக்குது. திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் செட். அதே மாதிரி செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸுக்கு நடுவில் ஏபிசி, அதாவது கலெக்ஷன் ஆஃப் ஆல்ஃபபெட்ஸ் ஃப்ரம் ஏ டு சி. தேர்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். கலெக்ஷனுக்குள்ளே என்ன மாதிரி வந்திருக்கு? பேட்டு, பாலு, விக்கெட்ஸ். கிரிக்கெட்டில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தா, இந்த ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸுக்கு நடுவில் அந்த கலெக்ஷன் என்ன இருக்குது? பேட்டு, பாலு, விக்கெட்ஸ். இது எல்லாமே நமக்கு வரும். நெக்ஸ்ட்டு, ஆர்டர் ஆஃப் செட்ஸ். இப்போ தானே சொன்னேன், செட்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம்? கேபிட்டல் லெட்டரில் யூஸ் பண்ணுவோம். உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்மால் லெட்டரில் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அந்த உள்ளே இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்கனாக்க வர்ற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஆர்டர் ஆஃப் செட், அதாவது சைஸ் ஆஃப் எ செட்டுன்னு அர்த்தம்.
The order of a set defines the number of elements a set is having. It describes the size of a set. The order of set is also known as a cardinality. கார்டினல் நம்பர்னு சொல்லலாம், இல்லை சைஸ் ஆஃப் எ செட்டுன்னு சொல்லலாம், இல்லை ஆர்டர் ஆஃப் எ செட்டுன்னு சொல்லலாம். அப்போ செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் தான் நம்ம ஆர்டர் ஆஃப் செட்டுன்னு சொல்லுவோம், இல்லை சைஸ் ஆஃப் செட்டுன்னு சொல்லுவோம், இல்லைனா கார்டினல் நம்பர் ஆஃப் எ செட்டுன்னு சொல்லுவோம். இப்போ சைஸ் ஆஃப் செட்டை பொறுத்து அந்த செட்டை வந்து 2 டைப்ஸாக நம்ம சொல்கிறோம். சைஸ் ஆஃப் செட் வெதர் இட் இஸ் எ ஃபைனைட் செட் ஆர் அண்ட் இன்ஃபைனைட் செட். இந்த சைஸ் ஆஃப் செட் வந்து நம்மளுக்கு ஃபைனைட் நம்பராக இருந்துச்சுன்னா அந்த செட் இஸ் செட் டு பி ஃபைனைட் செட். அந்த செட்டை வந்து இன்ஃபைனைட் ஆர்டரில் இருந்துச்சுனாக்க அந்த செட் இஸ் செட் டு பி இன்ஃபைனைட் செட். அதாவது அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்மளுக்கு ஃபைனைட் நம்பராக இருந்துச்சுனாக்க ஃபைனைட் செட், அந்த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன்ஃபைனைட் நம்பராக இருந்துச்சுனாக்க அது வந்து இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். அந்த சைஸ் ஆஃப் செட் வெதர் இட் இஸ் எ ஃபைனைட் செட் ஆர் அன் இன்ஃபைனைட் செட் செட் டு பி தி செட் ஆஃப் ஃபைனைட் ஆர்டர் ஆர் இன்ஃபைனைட் ஆர்டர் ரெஸ்பெக்டிவ்லி. ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அந்த செட் இஸ் செட் டு பி ஃபைனைட் செட். இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருந்ததுனாக்க அதை வந்து இன்ஃபைனைட் செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் செட், நம்ம ரியல் லைஃப்பில் செட்ஸோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னாக்க, நம்பர் 1, the collection of the students registered in BSc Mathematics. BSc Mathematicsல எத்தனை ஸ்டூடெண்ட்ஸு ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஒரு கலெக்ஷனில் கொடுத்திங்கன்னா அது ஒரு செட்டோட எக்ஸாம்பிள். என்ன செட்டிங்க? BSc Mathematicsன்ற செட்டு. செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், the collection of the planets namely Jupiter, Saturn, Earth, Pluto, Venus, Mercury, Mars, Uranus and Neptune. இந்த பிளானட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணிங்கனாக்க இத்தனை பிளானட்ஸையும் ஒரே கலெக்ஷனில் கொடுத்துட்டோம்னா இது ஒரு செட் ஆஃப் பிளானட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தேர்ட் எக்ஸாம்பிள், தி கலெக்ஷன் ஆஃப் ஆல் தி கண்ட்ரீஸ் இன் த வேர்ல்டு. கண்ட்ரீஸ் எத்தனை இருக்குது நம்ம வேர்ல்டில், எத்தனை கண்ட்ரீஸ் உங்களுக்கு தெரியுமோ அது எல்லாத்தையுமே ஒரே லிஸ்ட்டில் நீங்கள் கலெக்ஷனில் கொடுத்தீங்கனாக்கா அது வந்து நம்ம என்னன்னு சொல்லிடலாம், ஒரு கலெக்ஷன். அந்த கலெக்ஷனுக்கு பேர் என்ன? கலெக்ஷன் ஆஃப் ஆல் தி கண்ட்ரீஸ். அடுத்தது தி கலெக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் எப்பயுமே எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அந்த கலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த கலெக்ஷனில் என்னென்ன நம்பர்ஸ் இருக்கும்? ஸ்டார்டிங் ஃப்ரம் 1, 2, 3, 4, 5. அப்போ ஃபஸ்ட்டு 5 நம்பர்ஸை நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா அதான் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் 5 நேச்சுரல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், த கலெக்ஷன் ஆஃப் வவல்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். வவல்ஸ் நம்மளுக்கு தெரியும், AEIOU, A, E, I, O, U. இது எல்லாத்தையுமே ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்கு நடுவில் கொடுத்துட்டிங்கன்னா திஸ் கலெக்ஷன் இஸ் செட் டு பி கலெக்ஷன் ஆஃப் வவல்ஸ் ஆஃப் தி இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். நெக்ஸ்ட்டு செட்டுக்கான எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, தி கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 50. அப்போ கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அவங்க ஸ்பெசிஃபிக்காக ஸ்டார்ட் அண்ட் எண்ட் பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. ஸ்டார்டிங் நம்பர் 3 அண்ட் முடிகிற நம்பர் 50. அப்போ 3லேருந்து ஆரம்பித்து 50 வரைக்கும் இருக்கிற எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் ஒன்றா கலெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ எப்படி வரும்? கலெக்ஷன் ஓப்பன் பிரேஸ்க்கு 3, 4, 5 எக்ஸட்ரா அப் டு எது வரைக்கும் வரும்? 50 வரைக்கும் வர்றது எல்லாமே கலெக்ஷன் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 3 and 50. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள், த கலெக்ஷன் ஆஃப் லெட்டர்ஸ் தட் ஆர் தேர் இன் த வேர்ட் மேத்ஸ். இப்போ மேத்ஸ் அப்படின்ற இருக்கிற ஒரு வேர்டில் எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? MATHS. மொத்தம் 5 லெட்டர் இருக்குது. இது எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு ஒரு கலெக்ஷனில் கொடுத்திங்கன்னா ஓப்பன் பிரேஸ் M, A, T, H, S இது எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணிட்டிங்கன்னா திஸ் கலெக்ஷன் இஸ் said to be the collection of letters that are there in the word mass. Next example, a collection of planets which are there in our solar system. அதே தான் முன்னாடி நம்ம சொன்ன அதே எக்ஸாம்பிள் தான். The collection of shopping malls which are there in Chennai. ஷாப்பிங் மால்ஸ் உங்களுக்கு சென்னையில் என்னென்ன பேரெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையும் ஒரே கலெக்ஷனில் கொடுத்திங்கன்னா அதான் வந்து கலெக்ஷன் ஆஃப் ஷாப்பிங் மால்ஸ் which are there in Chennai is a example for a set. The collection of letter in the word powerful.
பவர்ஃபுல் அப்படின்ற வேர்டில் இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் தனித்தனியாக சேர்த்து நீங்கள் ஒரு கலெக்ஷனில் கொடுத்துட்டோம்னா அதுதான் வந்து நம்மளுக்கு கலெக்ஷன் ஆஃப் லெட்டர் இன் த வேர்ட் பவர்ஃபுல். பி கம்மா ஓ கம்மா டபிள்யூ கம்மா இ கம்மா ஆர் கம்மா எஃப் கம்மா யூ கம்மா எல் இது எல்லாத்தையும் ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்கு நடுவில் எழுதிட்டிங்கன்னா திஸ் இஸ் ஆல்சோ is an example for a set. The collection of all the BSc Mathematics students in your college. இப்போ பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் காலேஜில் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத ஒரு கலெக்ஷனில் அவங்க நேமு இல்லைனா அவங்க ரெஜிஸ்டர் நம்பர் அப்படின்ற ஒரு கலெக்ஷனை கொடுத்தீங்கன்னாக்க the collection of all the BSc Mathematics students in our college is also an example for a set. இப்போ எதெல்லாம் வந்து செட்டோட எக்ஸாம்பிளில் வராது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி கலெக்ஷன் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாட் எ செட் செட்டாக இருக்கவே தகுதி இல்லை அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் பாய்ஸ் இன் யுவர் காலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் த கலெக்ஷன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் பாய்ஸ் இன் யுவர் காலேஜ் உங்கள் காலேஜில் நல்ல டேலண்டான பாய்ஸ் இருக்கிறவங்க பேர் எல்லாத்தையும் ஒன்றா கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இதில் ஏதாவது நம்ம கலெக்ட் பண்ண முடியுமா? நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் டேலண்ட் அப்படின்னாக்கா டேலண்ட்டுன்னு ஒத்துக்க முடியாது. அதனால் இந்த நன்கு வரையறுக்கப்பட்ட அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, செட் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொன்னோம்ல, அதாவது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்கள்னு. இங்கே நம்மளுக்கு வரையறுக்கப்படலை. என்ன வரையறுக்கப்படலை? டேலண்ட். இந்த டேலண்ட்டுன்றது எந்த மாதிரி டேலண்ட் அப்படின்றத நம்மளுக்கு ஸ்பெஷலாக சொல்லலை. இதே இதை நான் செட்டாக மாற்றணுன்னா எப்படி சொல்லலாம்? டான்ஸில் டேலண்ட்டாக இருக்கிறவங்க இல்லைனா ஸ்டடீஸில் டேலண்ட்டாக இருக்கிறவங்க அப்படின்னு ஏதாவது ஒன்று ஸ்பெசிஃபைக் பண்ணி ஒரு க்ரைட்டீரியா நம்ம பவுண்ட்ரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்போ வந்து அந்த கலெக்ஷனை வந்து நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த கலெக்ஷன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் பாய்ஸ் இன் யுவர் காலேஜ் அப்படின்னாக்க டேலண்டட் பாய்ஸ் அப்படின்னாக்க எல்லாருமே தான் டேலண்ட்டாக இருப்பாங்க, எல்லாருமே தான் நல்ல மோஸ்ட் டேலண்டடாக இருப்பாங்க. பட் இங்கே டேலண்ட் அப்படின்றது எந்த மாதிரியான டேலண்ட் அப்படின்றது ஸ்பெசிஃபிக்காக அவங்க கொடுக்கல, நன்கு வரையறுக்கப்படலை. அதனால் இந்த கலெக்ஷனை நம்ம என்னன்னு சொல்ல மாட்டோம்? செட்டுன்னு சொல்ல மாட்டோம். செகண்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த கலெக்ஷன் ஆஃப் ஹைட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் காலேஜ். ஹைட் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களா உங்கள் காலேஜில் இருக்கிறவங்களா கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கே ஹைட்டாக இருக்கிறதுன்றது எவ்வளோ சென்டிமீட்டர்ன்றது கரெக்டாக அவங்க வரையறுத்து சொல்லலை. அப்போ நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களை தான் நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். இங்கே நம்ம ஹைட்டுன்றதே நம்மளுக்கு நல்லா பர்டிகுலராக ஸ்பெசிஃபை பண்ணலை அப்படின்றதுனால நன்கு வரையறுக்கப்படாத செட் ஆகிடுச்சு. அதனால் இது வந்து எக்ஸாம்பிள் ஆஃப் நாட் எ செட். ஹைட்டுன்றது நம்மளுக்கு இங்கே ஸ்பெசிஃபை பண்ணல. சப்போஸ் இந்த கலெக்ஷனை நான் வந்து செட்டுன்னு சொல்லணும்னா ஹைட்டு வந்து இஸ் கிரேட்டர் தேன் 150 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. என்னன்னு சொல்லிட்டாங்க? 150 சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்கள எல்லாரையும் ஒன்றா கலெக்ட் பண்ணுங்கள் உங்கள் காலேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது ஒரு செட்டுக்கான எக்ஸாம்பிள். இங்கே வந்து ரொம்ப ஜென்ரலாக கலெக்ஷன் ஆஃப் ஹைட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் காலேஜ், ஹைட்டுன்றது ஸ்பெசிஃபை பண்ணாமல் வெறுமே ஹைட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டதுனால நம்மளுக்கு இது வந்து செட்டோட எக்ஸாம்பிளில் வராது. சிமிலர்லி த கலெக்ஷன் ஆஃப் வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் காலேஜ், ரொம்ப பல்காக வெயிட்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக கலெக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வெயிட்டுன்றதை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் நம்ம ரொம்ப நல்லா வெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதே நம்ம கிளாஸில் எல்லோரும் சேர்ந்து பார்க்கும்போது நம்ம வெயிட்டு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வெயிட்டுன்றது இங்கே ஸ்பெசிஃபிக்காக இத்தனை கிலோ அப்படின்றத நம்மளுக்கு கொடுக்கலன்னும் போது நம்மளுக்கு நன்கு வரையறுக்கப்படாத வெயிட்டு அப்படின்றதுனால திஸ் கலெக்ஷன் ஆஃப் வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் காலேஜ்ன்றது இஸ் நாட் எ செட். த கலெக்ஷன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் காலேஜ், உங்கள் காலேஜில் பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்கள எல்லாத்தையும் ஒரே கலெக்ஷனில் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? பியூட்டிஃபுல் அப்படின்னாக்க ரொம்ப அழகான ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்களா கலெக்ட் பண்ணுங்கன்றாங்க. அழகுன்றதை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க ஆட்டிடியூட், அவங்களோட டேலண்ட், அவங்கவுங்களுக்கான ஒரு ஐடியாலஜியை பொறுத்து உங்களுக்கு மாறும் பியூட்டிஃபுல் அப்படின்றது. சில பேருக்கு ஒரு ரோஸ் அழகாக இருந்ததுன்னா சில பேருக்கு லோட்டஸ் அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இந்த பியூட்டிஃபுல் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு கரெக்டான க்ரைட்டீரியாவாக நன்கு வரையறுக்கப்படாதனால இந்த கலெக்ஷன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ் இன் யுவர் காலேஜ்ன்றது இஸ் நாட் எ செட்.
இந்த நன்கு வரையறுக்கப்பட்ட, அதாவது வெல் டிஃபைன்ட், அதுக்கான மீனிங் தான் இங்கே கொடுத்துட்ருக்கோம். இந்த பியூட்டிஃபுல்ன்றது என்னால் யாரெல்லாம் பியூட்டிஃபுல் அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது. சில பேருக்கு சில பேர் அழகாக தெரிவாங்க, சில பேர் அழகு இல்லாத மாதிரி தெரிவாங்க. அதனால் இதில் பியூட்டிஃபுல் அப்படின்னும் போது நம்ம கலெக்ட் பண்ணும்போது எல்லாரும் கலெக்ட் பண்ணும்போது ஒரே மாதிரி ஆன்சர் வரணும். இப்போ நான் கலெக்ட் பண்ணும்போது ஒரு ஆன்சர் வரும் பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் கலெக்ட் பண்ணும்போது ஒரு கலெக்ஷன் வரும் பியூட்டிஃபுல் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா பியூட்டிஃபுல்ன்றது என்னோட கண்ணுக்கு யாரெல்லாம் நான் பியூட்டிஃபுல்னு எழுதுகிறேன்னா அவங்கள மட்டும் தான் எழுதுவேன். உங்களுக்கு எப்படி தோணுமோ அப்படி எழுதுவீங்க. ஸோ அந்த பியூட்டிஃபுல்ன்றது கரெக்டான க்ரைட்டீரியா இல்லை. அப்போ பர்சன் டு பர்சன் நம்மளுக்கு அந்த கலெக்ஷன் மாறுறதுனால இஸ் நாட் எ செட். அதே மாதிரி எக்ஸாம்பிள், தி கலெக்ஷன் ஆஃப் த மோஸ்ட் டேஞ்சரஸ் அனிமல்ஸ் விச் ஆர் ஃபவுண்ட் இன் த ஃபாரஸ்ட். அனிமல்ஸ்லேயே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான அனிமல்ஸாக கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. ஃபாரஸ்ட்டில் இருக்கிற அனிமல்ஸில் எதெல்லாம் டேஞ்சரான பார்த்தா உங்களுக்கு பாம்பு கூட டேஞ்சர் தான், அதே மாதிரி டைகரும் டேஞ்சர் தான். ஒரு மோஸ்ட் டேஞ்சரஸ்ன்னு கலெக்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு சில பேருக்கு டைகரை பிடிக்கும், அதனால் அது டேஞ்சரஸ்ன்னு ஒத்துக்க மாட்டாங்க. சில பேருக்கு ஸ்னேக்ஸை பிடிக்கும், அதனால் அது டேஞ்சர்னு ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ அப்படின்னும் போது நம்ம கலெக்ஷன் ஒருத்தருத்தவங்களுக்கும் நம்ம தனித்தனியாக கலெக்ட் பண்ணும்போது இந்த கலெக்ஷன் வேல்யூ மாறும். ஏன்னா நன்கு வரையறுக்கப்படாத இருக்குது. மோஸ்ட் டேஞ்சரஸ் அப்படின்றது, அந்த டேஞ்சரஸ் அப்படின்றது எதை வச்சு அவங்க டேஞ்சரஸ் அப்படின்றது சொல்கிறாங்க அப்படின்றது கரெக்டாக டிஃபைன் பண்ணாதனால இட் இஸ் நாட் எ செட். அதே மாதிரி தி கலெக்ஷன் ஆஃப் த பெஸ்ட் ஃபுட்பால் பிளேயர்ஸ் இன் த வேர்ல்டு. ஃபுட்பால் பிளேயர்ஸ் அப்படின்னு கலெக்ட் பண்ண சொல்லிட்டா கூட நம்ம கலெக்ட் பண்ணிடலாம். அதுலேயும் பெஸ்ட்டு ஃபுட்பால் பிளேயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கறதுனால எல்லாருமே நம்மளுக்கு ஃபுட்பால் பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான். அதில் நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இவங்க தான்றதை நம்ம கொடுக்க முடியாது. எனக்கு சில பேரை பிடிக்கும் அப்படின்றதுக்காக பெஸ்ட்டில் கொடுப்பேன், நீங்கள் சில பேரை பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க. அதனால் இங்கே பெஸ்ட் அப்படின்றதுக்கு ஒரு க்ரைட்டீரியா கரெக்டாக ஃப்ரேம் பண்ணாதனால இட் இஸ் நாட் எ செட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கலெக்ஷன் ஆஃப் த பெஸ்ட் மியூசிஷியன்ஸ் இன் த வேர்ல்டு. இந்த வேர்ல்டுலே பெஸ்ட்டு மியூசிஷியன்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் ஒரு கலெக்ஷனில் கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா அது ஒரு செட்டில் வராது. ஏன்னா கலெக்ஷன் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு போட்டால் அது ஒரு செட்டு தான். பெஸ்ட்டு மியூசிஷியன்ஸ்னால் எனக்கு இளையராஜாவை பிடிக்கும், உங்களுக்கு ஏஆர் ரஹ்மானை பிடிக்கும், இல்லை எனக்கு ஏஆர் ரஹ்மானை பிடிக்கும், உங்களுக்கு இளையராஜாவை பிடிக்கும் அப்படின்னும் போது நான் பெஸ்ட்டு இளையராஜா சொன்னோன்னா நீங்கள் ஏஆர் ரஹ்மான் சொல்லுவீங்க. அதனால் மாற்றி நம்மளுக்கு அந்த மியூசிஷியன்ஸ் நேம் பெஸ்ட் அப்படின்றத க்ரைட்டீரியா அவங்கவுங்களோட திங்கிங், அவங்களோட ஐடியாலஜி பொறுத்து மாறுன்றதுனால பெஸ்ட்டுன்ற க்ரைட்டீரியா கரெக்டாக இல்லாதனால இட் இஸ் நாட் எ செட். இதே நான் செட்டாக மாத்திரனா என்னன்னு சொல்லிட்டா போதும், கலெக்ஷன் ஆஃப் மியூசிஷியன்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துட்டா திஸ் அ செட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், கலெக்ஷன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட் பிளேயர்ஸ் இன் த வேர்ல்டு. அதே மாதிரி தான் நான் ஃபுட்பால் பிளேயர்ஸ் சொன்ன மாதிரி கிரிக்கெட் பிளேயர்ஸ், சில பேருக்கு எம்எஸ் தோனி பிடிக்கும் அப்படின்னா சில பேருக்கு உங்களுக்கு வில்லியம்சன் பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பெஸ்ட்டு கிரிக்கெட் பிளேயர்ஸ் அப்படின்னும் போது ஒருத்தவங்களோட டேஸ்ட் டிஃபர் ஆகிறதுனால பெஸ்ட்டுன்றது நம்மளுக்கு இங்கே கரெக்டான க்ரைட்டீரியா இல்லை. அதனால் நம்மளுக்கு இந்த கலெக்ஷனும் இஸ் நாட் எ செட். த கலெக்ஷன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் ஆர்டிஸ்ட் இன் த வேர்ல்டு. மோஸ்ட் டேலண்ட், இங்கே டேலண்ட் அப்படின்றது நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக இதுதான் பர்டிகுலர் டேலண்ட்டு, இது ட்ராயிங் ஆர்டிஸ்டா இல்லை மியூசிக் நல்லா பண்ணுறவங்களா இல்லை டான்ஸ் நல்லா பண்ணுறவங்களா அப்படின்றது எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாதனால உங்களுக்கு இதுவும் செட்டோட எக்ஸாம்பிளில் வராது. த கலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் ஹோட்டல்ஸ் நியர் யுவர் ஹவுஸ். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க பெஸ்ட் ஹோட்டல்ஸ் அப்படின்றத கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில ஹோட்டல்ஸில் பிடிக்கும், சில ஹோட்டல்ஸில் பிடிக்காது. பிடிக்கிறத மட்டும் பெஸ்ட்டுன்னு போட்டுருவீங்க, பிடிக்காத பெஸ்ட்டில் வராது. இதே வேறு ஒருத்தவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு வேறு ஹோட்டலில் இருக்கிற டேஸ்ட்டு பிடிக்கும். அதனால் அந்த பெஸ்ட்டுன்றதுக்கு கரெக்டான க்ரைட்டீரியா இல்லாதனால இந்த செட் இஸ் நாட் எ the collection is not a set. The collection of the most talented persons in the world. மோஸ்ட் டேலண்டட் பர்சன்ஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டேலண்ட் அப்படின்றது அவங்கவுங்களோட ஐடியாலஜி, அவங்களோட என்ன மாதிரி திறமை அப்படின்றத இவங்க கரெக்டாக இங்கே கொடுக்காதனால இதெல்லாம் அந்த செட்டு கலெக்ஷனில் நம்மளால் கொண்டு வர முடியாது. இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் நாட் எ செட். அப்போ செட்டாக இருக்கணுன்னாக்க செட் இஸ் a collection of well defined objects. அதாவது நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்பு. நன்கு வரையறுக்கப்பட்ட அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒன்றுக்கும் நம்ம அந்த கண்டிஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துருக்கணும் அந்த கலெக்ஷனில் நம்ம கொடுக்கும்போது.
அப்படி கண்டிஷன்ஸ் கரெக்டாக கொடுத்துட்டா நான் கலெக்ட் பண்ணுற அந்த கலெக்ஷனும் நீங்கள் சொல்கிற அந்த கலெக்ஷனும் ரெண்டும் சேமாக இருக்கும், எங்கேயுமே சேஞ்ச் இருக்காது. அப்படின்னும்போது அந்த கலெக்ஷனை நம்ம என்னென்னு சொல்லுவோம், செட்டுன்னு சொல்லுவோம். சப்போஸ் அந்த கண்டிஷன் நம்ம கரெக்டாக ஃப்ரேம் பண்ணினா என்னோடய திங்கிங்க்கு நான் வேறு மாதிரி கலெக்ஷன் கொடுப்பேன், உங்களோட இதுக்கு நீங்கள் வேறு மாதிரி கொடுப்பீங்க. ஸோ அந்த கேஸில் அந்த கலெக்ஷன்லாம் வந்து நாட் ஏ செட். எக்ஸாம்பிள், இப்போ மேத்தமெட்டிக்கலாக நம்ம பார்க்கலாம். ஏன்ற செட் நான் எங்கே கொடுத்துருக்கேன், 1ல் ஆரம்பித்து 5 வரைக்கும் போய் முடிச்சிருக்கோம். 1 2 3 4 5. Since a set is usually represented by the capital letter, எந்த கேபிட்டல் லெட்டரில் நான் டினோட் பண்ணியிருக்கேன், கேபிட்டல் ஏன்ற லெட்டரில் கொடுத்துருக்கேன். ஸோ ஏ இஸ் அ செட் அண்ட் அதில் ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லியிருக்கோம், எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட். 1 2 3 4 5 இது எல்லாமே நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் ஆஃப் த செட் ஏ. அதாவது எலமெண்ட்ஸுன்றதை மெம்பர்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா, 1 பிலாங்ஸ் டு ஏ, 2 பிலாங்ஸ் டு ஏ. அந்த பிலாங்ஸ் டு சிம்பிள் பார்த்திங்கன்னா என்ன அர்த்தம்னா 1 ஏவில் இருக்குது, 2ன்றது ஏவில் இருக்குது. சிமிலர்லி 5 இன் ஏ. த கார்டினல் நம்பர் ஆஃப் த செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதை உள்ள ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸுக்கு நடுவில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா வர்றது தான் நம்மளுக்கு சைஸ் ஆஃப் எ செட்டு, ஆர்டர் ஆஃப் எ செட்டு, கார்டினல் நம்பர் ஆஃப் த செட். அப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் எத்தனை வருது நம்மளுக்கு, 5. ஸோ கார்டினல் நம்பர் ஆஃப் த செட் ஏ இஸ் 5. Example 2. The set of all integers that lies between -1 and 5. இப்போ ஒரு செட் ஆஃப் இன்டீஜர்ஸ் கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. எதுலேருந்து எது வரைக்கும், -1ல் ஆரம்பித்து 5ல் வந்து முடிகிற மாதிரி கலெக்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ -1க்கும் 5க்கும் நடுவில் இருக்க எலமெண்ட்ஸ் அப்படின்னும் போது -1க்கும் 5க்கும் நடுவில் அப்படின்னாக்கா எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், இன்டீஜர்ஸ் மட்டும்தான், முழு எண்களாக கலெக்ட் பண்ணுறோம். அப்போ I is a set of integers that lies between -1 and 5ன்றது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, -1க்கு அப்புறம் இருக்கணும், 5க்கு முன்னாடி முடிஞ்சிருக்கணும். கண்டிப்பாக ஸ்ட்ரிக்ட்லி லைஸ் பிட்வீன் -1 and 5 அப்படின்னாக்க -1க்கு அப்புறம்னா என்ன வரும், 0. 5க்கு முன்னாடினா என்ன வரும், 4. அப்போ 0 1 2 3 4. அப்போ அதை எப்படி எழுதலாம்னாக்கா இஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஐ. எக்ஸுன்றது எதுக்கு நடுவில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க, -1க்கும் 5க்கும் நடுவில். எக்ஸ் லைஸ் பிட்வீன் -1 and 5. அதுதான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்னா -1 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 5. இப்போ எக்ஸாம்பிள் 3 இதே மாதிரி நம்ம நோட்டேஷனில் சொல்லலாம். Write the set S whose elements are all natural numbers between 7 and 12. அதாவது 7 12 ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுத சொல்கிறாங்க. அப்போ 7க்கும் 12க்கும் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 7 and 12 அப்படின்னும் போது S is equal to 7 8 to 12 வரைக்கும். அப்போ எப்படி எழுதலாம், n lies between 7 and 12. அதை எப்படி நோட்டேஷனில் கொடுத்துருக்கோம், collection open brace n belongs to capital N such that 7 is less than or equal to n less than or equal to 12. So இந்த மாதிரி S denote பண்ணோம்னாக்கா the set S whose elements are all natural numbers between 7 and 12. இப்போ some commonly used sets are as follows. நம்ம நார்மலாக இனிமேட்டுக்கு மேத்தமெட்டிக்ஸில் என்னென்ன செட்ஸுக்கெலாம் என்னென்ன நோட்டேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எப்பயுமே செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது எதில் சொல்லுவோம், கேபிட்டல் லெட்டரில் இங்கே யூஸ் பண்ணுவோம். இங்கே கேபிட்டல் என் அப்படின்னு எங்கேயாவது ஒரு செட்டு நோட்டேஷன் கொடுத்தாங்கன்னா மீனிங் என்ன அர்த்தம்னா செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு அர்த்தம். இசட் அப்படின்னாக்கா செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ், கியூன்றது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ், ஆறுன்றது செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர்ஸ், Z ப்ளஸ்ன்றது செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ். இசட்ன்றது செட் ஆஃப் இன்டீஜர்ஸ், Z ப்ளஸ்ன்றது பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் மட்டும். சப்போஸ் Z மைனஸ்ன்னு போட்டிங்கன்னா செட் ஆஃப் ஆல் நெகட்டிவ் இன்டீஜர்ஸ்னு வரும் உங்களுக்கு. இப்போ இந்த நேச்சுரல் நம்பர்ஸ்லாம் எப்படி கலெக்ட் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லையா, இங்கே n கேபிட்டல் N அப்படின்னாக்க ஒரு செட்டு, அது செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் நேச்சுரல் நம்பர்ஸ், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், 1 2 3 எக்ஸட்ரா. அப்போ அது கலெக்ஷனில் எழுதும்போது எப்படி எழுதலாம், ஜென்ரலாக நோட்டேஷன் நம்ம எப்படி எழுத போகிறோம், ஓப்பன் பிரேஸ் n such that n is a நேச்சுரல் நம்பர். இதை வந்து சிம்பிளாக செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது இசட்ன்றதை நம்ம ஏற்கனவே எப்படி டினோட் பண்ணியிருக்கோம், செட் ஆஃப் ஆல் இன்டீஜர்ஸ். இன்டீஜர்ஸ் அப்படின்னும் போது உங்களுக்கு
உங்களுக்கு முழு எண்கள் எல்லாமே வரும். அப்போ முழு எண்களில் பாசிட்டிவ் முழு எண்கள், நெகட்டிவ் முழு எண்கள் எல்லாமே கலெக்ட் ஆகிடும். ஸோ -3, -2, -1 எக்ஸெட்ரா 1 2 3 எக்ஸெட்ரா. அப்போ இது கலெக்ஷனில் கொடுக்கும்போது P such that P is an integer. அடுத்தது Qன்றது செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ். செட் ஆஃப் ஆல் ரேஷனல் நம்பர்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஃப்ராக்ஷன் இருக்கிற நம்பர்ஸ்னு அர்த்தம். ஃப்ராக்ஷன் இருக்கிற நம்பர்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு x such that x is equal to q divided by p. அதில் q and p எல்லாமே நம்மளுக்கு செட் ஆஃப் இன்டீஜர்ஸில் வந்திருக்கும். அண்ட் q நாட் ஈக்குவல் டு 0. ஃப்ராக்ஷனில் இருக்கிறதெல்லாம் எப்படி வரும்? a by b ஃபார்மு, p by q ஃபார்மு. அதே மாதிரி தான் அந்த a by b பதிலாக இங்கே q by pன்னு கொடுத்துருக்கேன். p by q இல்லை q by p எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். ஆனால் டினாமினேட்டரில் இருக்கிற வேல்யூ உங்களுக்கு நான் ஜீரோவாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற கலெக்ஷனாக நம்ம கொடுக்குறோம். ஆர் அப்படின்றது செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். ரியல் நம்பர்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்க கலெக்ஷன் ஆஃப் ஆல் எக்ஸ் சச் தட் எக்ஸ் எல்லாமே ரியல் நம்பராக இருக்கணும். எக்ஸ் இஸ் எ. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் செட்ஸை பற்றி பார்க்கலாம். நிறைய டைப்ஸ் நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் எம்டி செட், ஃபைனைட் செட், இன்ஃபைனைட் செட், ப்ராப்பர் செட், ஈக்குவல் செட்ஸ் எக்ஸட்ரா. இங்கே நம்ம ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் எம்டி செட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எம்டி செட் அப்படின்னாலே எம்டின்னாலே அதில் த செட் கண்டைன்ஸ் நோ எலமெண்ட்ஸ், அதுதான் வந்து எம்டி செட்டுன்னு சொல்லுவோம். எ செட் விச் டஸ் நாட் கண்டைன் எனி எலமெண்ட் இஸ் கால்ட் அண்ட் எம்டி செட் ஆர் வாய்டு செட்டுன்னு சொல்லலாம், இல்லை நல் செட்டுன்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் நீங்கள் நேம் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் இதில் நோட்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸுக்கு நடுவில் எந்த எலமெண்ட்டும் இல்லாத மாதிரி இருக்கிறது R5. இந்த 5 சிம்பிள் பார்த்தீங்கனாலே எம்டி செட்டுன்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எ செட் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் த பேஸ்கெட் ஆஃப் ஆப்பிள்ஸ். ஆப்பிள் கூடையில் போய் ஆரஞ்சு தேர்னிங்கன்னா இருக்குமா? அதில் இருக்காது. ஸோ இந்த செட் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் த பேஸ்கெட் ஆஃப் ஆப்பிள்ஸுன்றது இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் எம்டி செட். பிகாஸ் ஆப்பிள் பேஸ்கெட்டில் கண்டிப்பாக ஆப்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கும், எது இருக்காது? ஆரஞ்சு இருக்காது. ஸோ there are no orange present. அப்போ empty setன்றது a set which does not contain any element is called an empty set or void set or null set. It is denoted by the open brace, close brace நடுவில் எந்த element இல்லாது R5. A set of oranges in the basket of apples is an example of an empty set. ஏன்னா ஆப்பிள் இருக்கிற கூடையில் நம்மளுக்கு ஆப்பிள்ஸ் மட்டும்தான் இருக்கும், எது இருக்காது? ஆரஞ்சஸ் இருக்காது. ஸோ செட் ஆஃப் ஆரஞ்சஸ் இன் த பேஸ்கெட் ஆஃப் ஆப்பிள்ஸுன்றது எம்டி செட்டோட எக்ஸாம்பிளில் வந்துடும். சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட் அப்படின்னாலே அந்த நேமில் உங்களுக்கு மீனிங் இருக்குது. எ செட் விச் கண்டைன்ஸ் எ சிங்கிள் எலமெண்ட் இஸ் கால்ட் எ சிங்கிள்டன் செட். அந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னாக்கா அந்த செட்டை வந்து சிங்கிள்டன் செட்டுன்னு நம்ம சொல்லுவோம். For example, there is only one orange in a basket of apples. இப்போ பேஸ்கெட் ஆப்பிள் கூடையில் ஒரே ஒரு ஆரஞ்சு மட்டும் இருக்குது அப்படின்னாக்க அதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? சிங்கிள்டன் செட் விச் கண்டைன்ஸ் சிங்கிள் ஆரஞ்ச். ஸோ இது வந்து ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எ சிங்கிள்டன் செட். சிங்கிள்டன் செட்னாக்கா அந்த செட்டில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிறது தான். ஃபைனைட் செட். எ செட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் எ டெஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் கால்ட் எ ஃபைனைட் செட். அந்த செட்டில் என்னால் எண்ணக்கூடிய அளவுக்கு என்னால் எலமெண்ட்ஸ் இருந்தது அப்படின்னாக்க அந்த செட்டு தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். எ செட் விச் கன்சிஸ்ட் ஆஃப் எ டெஃபினைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இஸ் கால்ட் எ ஃபைனைட் செட். ஃபார் எக்ஸாம்பிள் எ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் அப் டு 10. நேச்சுரல் நம்பர் எப்பயுமே நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுறது 1ல் ஸ்டார்ட் ஆகும். அப் டு 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த கலெக்ஷனில் இருக்கிறதுலாம் எப்படின்னு கொடுக்கலாம்? A இஸ் ஈக்குவல் டு கலெக்ஷனுக்குள்ளே 1 2 3 எக்ஸெட்ரா 8 9 10. அப்போ 10 வரைக்கும் 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற கலெக்ஷன் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ இந்த செட்டில் இருக்க எலமெண்ட்ஸை நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்னால் டெஃபினட்டாக கவுண்ட் பண்ண முடியும். அப்படின்னாக்கா கவுண்ட் பண்ணணும்னா எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கும்? 10 எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த 10ன்றது நம்மளுக்கு ஃபைனைட் நம்பர். ஸோ இந்த செட்டை நம்ம எந்த கேஸில் சொல்லிடலாம்? ஃபைனைட் செட்டுக்கான எக்ஸாம்பிளில் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இன்ஃபைனைட் செட். எ செட் விச் இஸ் நாட் ஃபைனைட். எந்த செட்லாம் ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்லையோ அது எல்லாத்தையும் நம்ம எதில் சொல்லுவோம்? இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். அதாவது என்னால் எண்ண முடியாத அளவுக்கு அதில் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அடுத்தடுத்த நம்பரை என்னால் கெஸ் பண்ண முடியும். பட்
அந்த மாதிரியும் இருக்கும், இல்லை அடுத்தடுத்த நம்பர் கெஸ் பண்ண முடியாமையும் இருக்கும். அதாவது நாட் ஃபைனைட். இந்த செட்டு வந்து செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் என்னால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு நிறையா இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம், இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லுவோம். A set which is not finite is called an infinite set. Example, a set of all natural numbers A is equal to கலெக்ஷனுக்குள்ளார பாருங்கள் 1 2 3 எக்ஸட்ரா எக்ஸட்ரா எங்கே போய் முடியுதுன்னு அதுக்கும் தெரியல, நம்மளுக்கும் தெரியல இப்போ பார்க்கும்போது. ஸோ அதில் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸே என்னால் கவுண்ட் பண்ண முடியல, அடுத்தடுத்தது வந்துகிட்டே இருக்குது. ஸோ விச் இஸ் நாட் ஃபைனைட் அப்படின்னும் போது அந்த கேஸில் அந்த செட் என்னன்னு சொல்லிடலாம், இன்ஃபைனைட் செட்டுன்னு சொல்லிடலாம். நெக்ஸ்ட்டு ஈக்குவலன்ட் செட். If the number of elements is the same for two different sets, then they are called equivalent sets. It is represented as n of A is equal to n of B, where A and B are two different sets with the same number of elements. ஏவும் பியும் உங்களுக்கு வேறு வேறு செட்டு தான், பட் அதில் ரெண்டுத்துலேயும் நீங்கள் கவுண்ட் பண்ணிங்கன்னா ஏவில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் பியில் இருக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் சேமாக இருந்ததுன்னா அந்த ஏவையும் பியும் நம்ம என்ன செட்டுன்னு சொல்லலாம், ஈக்குவலன்ட் செட்ஸ்ன்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள், இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு கலெக்ஷன் கன்சிஸ்ட் ஆஃப் 1 2 3 4ன்ற அந்த கலெக்ஷன், பீன்ற செட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலர்ஸ் ரெட்டு ப்ளூ க்ரீன் பிளாக் இந்த 4 கலர்ஸ் மட்டும் ஒரு கலெக்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்போ ஏன்றது செட்டு 1 2 3 4ன்றது வேறு செட்டு, பீன்றது ரெட் ப்ளூ க்ரீன் பிளாக்ன்றது ஒரு செட்டாக இருக்குது. ஏவை நீங்கள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கவுண்ட் பண்ணிங்கன்னா 4ன்னு வரும், பியில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணிங்கனாக்கா 4ன்னு வரும். ஸோ இன் செட் ஏ தேர் ஆர் 4 elements அண்ட் இன் செட் பி ஆல்சோ தேர் ஆர் 4 elements. அப்படின்னாக்க ரெண்டுத்துலேயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸு சேமாக இருக்கிறதுனால செட் ஏ அண்ட் செட் பி ஆர் ஈக்குவலண்ட் செட்ஸ். நெக்ஸ்ட் ஈக்குவல் செட்ஸ். எப்போ வந்து ஒரு ரெண்டு செட்டை ஈக்குவல் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்னா, ஈக்குவலண்ட் அப்படின்னாக்கா நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ரெண்டுத்துக்கும் சேமாக இருக்கணும். ஈக்குவல் செட்ஸ்னாக்க ரெண்டு செட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு சேமாகவே இருக்கணும். The two sets A and B are said to be equal if they have exactly the same elements. The order of elements do not matter. ஆர்டர் வந்து உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணாலும் இருக்கலாம், பட் இதில் இருக்கிற எலமெண்ட்டும் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸும் உங்களுக்கு ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா அதை வந்து ரெண்டு செட்டையும் நம்ம என்னென்னு சொல்லிடலாம், ஈக்குவல் செட்ஸ். இதில் இருக்கிறதும் அதே எலமெண்ட்ஸாக அதில் இருக்கிறதும் அதே எலமெண்ட்ஸாக அப்படின்னு சொல்லிட்டோம்னாக்க அந்த ரெண்டு செட்டும் ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லிடலாம். இங்கே ஏன்றது 1 2 3 4ன்னு கொடுத்துருக்கேன், பீன்றது 4 3 2 1ன்னு கொடுத்துருக்கேன். இப்படி ஏவில் இருக்கிறதையும் பியில் இருக்கிறதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏவில் இருக்க 1 பியில் இருக்கும், சிமிலர்லி 2 3 4ம் நம்மளுக்கு பியில் இருக்குது, பட் ஆர்டர் தான் பியில் மாறி இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஏவில் இருக்க எலமெண்ட்ஸும் பியில் இருக்க எலமெண்ட்ஸும் சேமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு செட்டையும் நம்ம வந்து ஈக்குவல் செட்ஸ்ன்னு சொல்லலாம். ஈக்குவல் செட்ஸ்னால் எலமெண்ட்ஸே சேமாக இருக்கும், ஈக்குவலண்ட் செட்ஸ்னாக்க நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் சேமாக இருக்கும். Disjoint sets. Two sets A and B are said to be disjoint if the set does not contain any common element. ரெண்டு செட்டுக்கு நடுவில் டிஸ்ஜாயின்ட் செட்ஸ் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரெண்டுத்துக்கும் ஆகாது. ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி டிஸ்ஜாயின்ட், ரெண்டும் வேறு ரெண்டுத்துக்கும் ஆகாது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இஃப் த செட் டஸ் நாட் கண்டைன் எனி காமன் எலமெண்ட். ஏவில் இருக்க எலமெண்ட்டு பியில் இருக்காது, பியில் இருக்க எலமெண்ட்டு ஏவில் இருக்காது. அப்படி ரெண்டுத்துக்கும் ஒன்றுக்கு ஒன்று அவங்களுக்கு ஆகாத மாதிரி இருந்ததுனாக்கா அந்த செட்ஸை நம்ம டிஸ்ஜாயின்ட் செட்ஸ்ன்னு சொல்லுவோம். பிகாஸ் ஏவில் இங்கே 1 2 3 4ன்ற எக்ஸாம்பிளாக நான் கொடுத்துருக்கேன், பியில் பார்த்தீங்கன்னா 5 6 7 8. அப்போ ஏவில் இருக்க எந்த எலமெண்ட்டும் பியில் இல்லை, பியில் இருக்க எந்த எலமெண்ட்டும் ஏவில் இல்லை அப்படின்னும் போது காமன் பாயிண்ட்டே இல்லை. ஸோ ரெண்டுத்துக்கும் காமன் பாயிண்ட் இல்லைனாக்கா ரெண்டும் வேறு அப்படின்னு அர்த்தம். அப்போ A and B are disjoint sets because there is no common element between them. Next, subsets. A set A is said to be a subset of B if every element of A is also an element of B. A வந்து பியோட சப்செட் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னாக்க ஏவில் இருக்க எல்லா எலமெண்ட்டும் எங்கே இருக்கணும், பியில் இருக்கணும். அதை வந்து எப்படி நோட்டேஷனில் கொடுத்துருப்போம்னா, A is included in B, is contained in B அப்படின்ற நோட்டேஷன் நம்ம சொல்லியிருப்போம். அதை ப்ளூவில் மார்க் பண்ணியிருக்கேன். A is contained in B
இல்லை ஏ இஸ் இன்க்ளூடட் இன் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏவில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டும் எனக்கு பியில் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஏன்றதை நம்ம வந்து சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். ஈவன் த நல் செட் இஸ் கன்சிடர்ட் டு பி த சப்செட் ஆஃப் அனதர் செட். எப்பயுமே நல் செட்டு இன்னொரு செட்டுக்கு கண்டிப்பாக சப்செட்டாக தான் இருக்கும். இன் ஜென்ரல் எ சப்செட் இஸ் எ பார்ட் ஆஃப் அனதர் செட். எ சப்செட் இஸ் எ பார்ட் ஆஃப் அனதர் செட். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ 1,2ன்ற 2 எலமெண்ட் செட்டு நான் எடுத்துட்டேன்னா இந்த செட் கண்டைன்ஸ் 1 and 2 ஒன்லி அப்படின்னாக்கா இட் இஸ் எ சப்செட் ஆஃப் ஏ. ஏன்னா ஏவில் எத்தனை இருக்குது 1 2 3 3 எலமெண்ட் இருக்குது. ஆனால் நான் இங்கே எடுத்துக்கிறது 1,2 மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ 1,2 இஸ் கண்டிப்பாக இன்க்ளூடட் இன் த செட் ஏ. ஏன்னா ஏவில் 1 2 3ன்ற 3 எலமெண்ட் செட்டாக இருக்கிறதுனால 1,2 இஸ் இன்க்ளூடட் இன் 1 2 3ன்ற செட். ஸோ 1,2 இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ. சிமிலர்லி அதர் சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா எம்டி செட்டில் ஆரம்பித்து சிங்கிள்டன் செட், அப்புறம் 2 எலமெண்ட் செட், சிங்கிள்டன் செட் 1, சிங்கிள்டன் செட் 2, சிங்கிள்டன் செட் 3, அப்புறம் 2 எலமெண்ட் செட்ஸாக கலெக்ட் பண்ணுறது 1 2 2 3 1 3, அப்புறம் 3 எலமெண்ட் செட். ஃபுல் செட் இஸ் ஆல்சோ ஏ சப்செட் ஆஃப் இட் செல்ஃப். ஸோ அப்புறம் எம்டி செட். இது எல்லாமே நம்மளுக்கு சப்செட்ஸ் ஆஃப் ஏன்றதில் வந்துடும். த செட் இஸ் ஆல்சோ ஏ சப்செட் ஆஃப் எக்ஸ் ஏ இட் செல்ஃப். இஃப் ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா எப்படி டினோட் பண்ணலாம்? அந்த இன்க்ளூடட் சிம்பிளில் கிராஸ் மார்க் கொடுத்துட்டு போடணும். இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த செட் பின்னு அர்த்தம். அப்போ ஏ இஸ் நாட் இன்க்ளூடட் இன் த செட் பின்னா ஏ இஸ் நாட் ஏ சப்செட் ஆஃப் பின்ற மீனிங். ப்ராப்பர் சப்செட். இப்போ ப்ராப்பர் சப்செட் அப்படின்னாக்க ஏ இஸ் கண்டைன்ட் இஃப் ஏ இஸ் கண்டைன்ட் இன் பி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பி. ஏ கண்டிப்பாக பிக்குள்ளார வந்திருக்குமே தவிர எப்பயுமே அதுக்கு ஈக்குவலாக இருக்காது. அப்படின்னாக்க அந்த ஏ வேணான்னு சொல்லுவீங்க ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. இந்த எக்ஸாம்பிள் ஃபிகரை பாருங்கள். ஏன்றது உள்ளே இருக்குது, அவுட்டர் போர்ஷன் சர்க்கிள் பார்த்திங்கன்னா பின்றது. அப்போ ஏ கண்டிப்பாக பிக்குள்ளார வந்துடுச்சு. ஏ இஸ் ஸ்மாலர் தேன் பி. அப்போ ஏ இஸ் இன்க்ளூடட் இன் பி தான், பட் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி கண்டிஷன் இருக்கிறதுனால ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பின்னு சொல்லலாம். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏன்றது 257 இஸ் அ சப்செட் ஆஃப் பின்ற 257. ஏன்றது 257 தான், பின்றது 257 தான். ரெண்டுமே உங்களுக்கு ஃபுல் செட்டு தான். ஸோ ஃபுல் செட் இட் செல்ஃப் இஸ் அ சப்செட் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பட் ரெண்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இட் இஸ் நாட் ஏ ப்ராப்பர் சப்செட். ப்ராப்பர் சப்செட்னால் ஈக்குவலாக இருக்கக்கூடாது. இதுக்குள்ளார இன்னொரு செட்டில் இருக்கணுமே தவிர ரெண்டும் என்றைக்குமே ஈக்குவலாக இருக்கக்கூடாது. அப்படின்றது தான் ப்ராப்பர் சப்செட் அப்படின்றதுக்கான மீனிங். இங்கே ஏவும் பியும் நம்மளுக்கு 257 அப்படின்றதுனால சப்செட்டாக இருக்குமே தவிர என்னவாக இருக்காது, ப்ராப்பர் சப்செட்டாக இருக்காது. அதே அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். ஏன்றது 25 மட்டும் இஸ் அ சப்செட் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 257. ஏவில் இருக்க எலமெண்ட்டு 25, பியில் இருக்க எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா 257. அப்போ ஏ எல்லாமே பிக்குள்ளார வந்துருச்சு. 2 and 5ன்றது கண்டிப்பாக பிக்குள்ளார வந்துருச்சு. அண்ட் ஏன்றதில் 2 எலமெண்ட் தான் இருக்குது, பியில் 3 எலமெண்ட் இருக்குது. அப்போ ஏ வந்து பிக்குள்ளார இருக்குமே தவிர ஏவும் பியும் என்றைக்குமே உங்களுக்கு ஈக்குவலாக இருக்காது. ஸோ ஏ இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் பி. சூப்பர் செட். இப்போ சப்செட் சொன்னோம் இல்லையா, சின்ன செட்டு நம்மளுக்கு சப்செட்டு, பெரிய செட்டாக இருக்கிறது நம்மளுக்கு சூப்பர் செட்டுன்னு அர்த்தம். இஃப் செட் ஏ இஸ் a subset of B and all the elements of a set B are the elements of set A, then A is a superset of a set B. A is a subset of B ன்னு சொன்னீங்கன்னாக்கா ஏன்றது சப்செட் ஆஃப் B and B என்னன்னு சொல்லுவோம், நம்ம சூப்பர் செட்டுன்னு சொல்லுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா then A is a சூப்பர் செட் ஆஃப் த செட் பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏ தான் பெருசாக இருக்கும் பியை கம்பேர் பண்ணும்போது. ஏ கண்டைன்ஸ் பின்னு டினோட் பண்ணுவோம் நம்ம. எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் ஏவில் 1 2 3 4, பியில் 1 2 3 4 தான். ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், சேம் எலமெண்ட்ஸ் அப்படின்றதுனால கண்டிப்பாக இது வந்து சப்செட்டாகவும் இருக்கும், சூப்பர் செட்டாகவும் இருக்கும். அப்போ ஏ இஸ் சூப்பர் செட் ஆஃப் பி. Universal set. Universal set அப்படின்னாக்கா a set which contains all the sets relevant to a certain condition is called the universal set. நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அந்த கண்டிஷனில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் அந்த செட்டில் கலெக்ட் ஆகிடுச்சுன்னா அந்த செட்டை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், யூனிவர்சல் செட்டுன்னு சொல்லுவோம். இட் இஸ் a set of all possible values. எந்தெந்த இதெல்லாம் அந்த கண்டிஷனுக்குள்ளார
அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுதோ அது எல்லாத்தையும் மொத்தமாக அந்த கலெக்ஷனில் கொடுத்துட்டோம்னா அந்த செட் இஸ் செட் பி யூனிவர்சல் செட். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஏன்றது 1 2 3 அண்ட் பின்றது பார்த்திங்கன்னா 2 3 4 5. தென் இந்த யூனிவர்சல் செட்டுன்னு பார்த்திங்கன்னா ஏவுக்கும் பிக்கும் சேர்த்து நம்ம எழுதும்போது 1 2 3 4 5. அப்போ இருக்கிறதுலே பெரிய செட்டு பார்த்திங்கன்னா இந்த யூனிவர்சல் செட் 1 2 3 4 5. ஏன்றது யூனிவர்சல் செட்டோட சப்செட்டாக இருக்கும், பின்றதும் உங்களுக்கு யூனிவர்சல் செட்டில் சப்செட். இதெல்லாம் என்னோடய ரெஃபரன்ஸ் புக்ஸ். ஆர் கோல்ட்பர்க், டாம் எம் அப்போஸ்டல், பர்ட்டல் அண்ட் ஷிபெட், மாலிக் அண்ட் சவிதா அரோரோ, சஞ்சய் அரோரா அண்ட் பான்சிலால். தேங்க்ஸ் டு ஆல் த ஆத்தர்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.